ஈரோடு மாவட்டம் மேட்டூர் போகிற வழி பவானி வந்து பாலமலை அடிவாரத்தில் கொடம்பக்காடு முனியப்பன் கோயில் அதுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் ஃபாரஸ்ட்குள்ள தான் இருக்கு அந்த கோயில். பாலமலை அடிவாரத்தில் கொடம்பக்காடு முனியப்பன். நல்லா தென்னந்தோப்பு, பாக்கு மரம் கீழே இருக்கிறதுல பாக்கு மரம். வடக்கு காடு இந்த வழியாக தான் போகிறோம். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு ஒரு 1/2 கிலோமீட்டர் அவ்வளோதான். லெஃப்ட் கொடம்பக்காடு முனியப்பன் கோயில் தான். கொடம்பக்காடு முனியப்பன் கோயில் உள்ளதாக இருக்கு. வந்து விட்டோம். தார் ரோடு தான் போட்டிருக்காங்க. ஆனால் ரோடு தான் மோசமாக இருக்கு. கொடம்பக்காடு முனியப்பன் கோயில் எதுவும் பாலம் வாங்கிட்டு வருவாங்க. காட்டுக்குள்ள போன மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்கு. தண்ணி இல்ல. எல்லாம் பயம்லாம் கிடையாது. ஓட வழுக்காம போக வேண்டியது அவ்வளவுதான். சின்ன அந்த கோயில் பக்கத்துல பின்னாடி இருக்கிற பாலமலையிலிருந்து வர ஓட அந்த சின்னதா தடுப்பண மாதிரி தடுக்கி வச்சிருக்காங்க. தண்ணி இல்லையாமா, இருந்தாலும் போறோம். வர தண்ணி தடுத்து இந்த கோயில்கிட்ட போகுது. எங்க வந்திருக்கேன்னா பாலமலை அடிவாரத்துல. செமையான பிளேஸ். மழை தண்ணி வர ஒரு சின்ன தடுப்பு. ஆமா, கொடம்பக்காடு முனியப்பன் கோயில். அங்க வந்துட்டோம். ஏரியா பாருங்க எவ்வளவு செமையா இருக்கு. சுத்தி பாருங்க பாலம், பேக் சைடு பாலமலை. இர்ரா அந்த ஓடையை பிடிச்சி மேலே வந்துட்டோம். ஆமாம் ஆமாம்,
ஏய் ஓடை பிடிச்சிடா ஓடை வழியை பிடிச்சி மேலே மட்டும் அத்தண்டா என்னடா நீ கணக்கு. பாலமலை அடிவாரத்துலேயே ஒரு ஒரு அருமையான இடம். மலையிலேருந்து வர மழை தண்ணி வர ஓடை பக்கத்துலேயே ஒரு முனியப்பன் கோயில், கொடம்புக்காட்டு முனியப்பன் கோயில். நல்லா பாலமலை அடிவாரம், நல்ல ஃபாரஸ்ட்டு, நல்ல அமைதியான இடம். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடம். சமீபமாக நம்ம போகிற இடம் எல்லாமே இந்த ஓடை இருக்கிற மாதிரி இடத்துக்கே தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக தண்ணி இல்லை. மழை வந்தால் மழை தண்ணி வரும்னு நினைக்கிறேன். சாமி கும்பிட்டு அப்படியே அந்த தடுப்பணையை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம்.